துரைசாமி, இங்கே பேபி அம்மா பீடியாட்ரிக் சென்டரோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ பேபி அம்மா பீடியாட்ரிக் சென்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான எல்லா கைண்ட் ஆஃப் சர்வீசஸையுமே வந்து இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான பேசிக் பீடியாட்ரிக்கல் செக்கப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே ரூஃபில் பண்ணுறோம். அது இல்லாமல் குழந்தைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டென்டல் செக்கப்ஸை நம்ம இங்கே பண்ணுறோம். அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்திங்கன்னா கன்செப்ஷனுக்கு முன்னாடி, அதாவது கருவுட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் செஷனில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கருவுட்டுறதுக்கப்புறம் அவங்களோட 9 months ஜேர்னிக்கு தேவையான எல்லா மெடிக்கல் as well as சைக்காலஜிக்கல் நீட்ஸையுமே வந்து நம்ம இங்கே பூர்த்தி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பச்சிளம் குழந்தைகளுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இங்கே மசாஜ் தெரப்பி வந்து டாக்டர்ஸால் வந்து இங்கே பண்ணப்படுது. அண்ட் தடுப்பூசிகளை வந்து வலி இல்லாத தடுப்பூசிகளாக வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பெண்களுக்கான பிரத்யேகமான வந்து பல் மருத்துவம் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேபி அம்மா வந்து மற்ற கிளினிக்லேருந்து முற்றிலும் வந்து வித்தியாசமான ஒரு கிளினிக். ஏன்னா இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாக்டரால் 10 பேஷண்ட்ஸ் மட்டுமே தான் பார்க்கப்படுறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு மினிமம் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் செலவு பண்ணி ஒவ்வொரு டாக்டரும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கான கன்சல்டேஷன் சர்வீசஸ் இங்கே பண்ணுறாங்க. அண்ட் இன்றைக்கி நடந்துட்டுருக்க ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பேபி அம்மாஸ் மாம்ஸ் மீட்டப். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறையா கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அண்ட் குழந்தை இருக்கிற மதர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்கள கைனகாலஜிஸ்ட், ஃப்ரீ கைனகாலஜிஸ்ட் செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி எஜுகேட்டர்ஸ் வந்து அவங்க கூட சப்போர்ட்டிவாக எப்படி இந்த ஜேர்னியை வந்து ஹாப்பியாக வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பெரும்பாலும் வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையுமே இந்த வேக்சினேஷன்ஸ், தடுப்பூசிகள் வந்து தேவை இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னு தான் பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மதர்ஸோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி தடுப்பூசியோட இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மனநலம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அதான் மனநலம் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க அந்த பேபியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னி ஆகட்டும், இல்லை ஒரு குழந்தைகளோட ஜேர்னி ஆகட்டும், நாம் அதை வெறும் மருத்துவ ரீதியில் மருந்துகளை வச்சு மட்டுமே பார்க்காம கூட வந்து ஒரு மனோதத்துவ நிபுணரையும், ஒரு சைக்காலஜிஸ்ட்டும், சைக்கோ தெரப்பிஸ்டையும் கூட வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஹோலிஸ்டிக் ஆன ஒரு ப்ராக்டிஸாக அவங்களோட மனசு மற்றும் உடம்பு ரெண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுறதா நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ அந்த பேபி செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 7th ஸ்டேஜ் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் அதாங்க ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கேன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த பேபிக்கு அந்த பேபி அண்ட் மதருக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்போர்ட், நியூட்ரிஷன் டயட் கவுன்சிலிங், கைனகாலஜிக்கல் ரெகுலர் வேக்சினேஷன்ஸ், செக்அப்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம். செகண்ட் ட்ரைமிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பேபிக்கு இன்னும் நிறைய விதமான நியூட்ரிஷனல் தேவைகள் இருக்கும். அண்ட் மதர்ஸ்க்கு வந்து தேவையான ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்ணுறோம். தேர்ட் ட்ரைமிஸ்டரில் தான் முக்கியமாக அவங்களுக்கான டெலிவரி கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறது, அந்த டெலிவரிக்கு வந்து அது நார்மலாக மேக்ஸிமம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அவங்க வந்து மென்டலாகவும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகிறதுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டை வந்து ஒரு டீம் வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது நார்மல் டெலிவரிக்கு வந்துங்க சார், அதுக்கு நம்ம என்ன மாதிரி இது பண்ணலாம் சார்? இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் பயத்தோடு வருவாங்க. கண்டிப்பாங்க, அதுக்கு நம்ம கவுன்சிலிங் கண்டிப்பாங்க. நம்ம நார்மல் டெலிவரியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸசைசஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு மனோ ரீதியாக வந்து அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறோம். கூட வந்து நாம் கண்டிப்பாக இருப்போம், நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முதலே தயார் பண்ணிடுறோம். இது எப்படி இருக்க போகுது இந்த ஜேர்னி, இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்ம அவங்கள தயார் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உமன் வெல்னஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு ப்ரெக்னன்சி எஜுகேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ட் கைனகாலஜிஸ்ட் கூடயே இருந்து இந்த ஜேர்னியை ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக அவங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. தேங்க்யூ.